ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மேன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் டிசம்பர் 27 தேதியில் ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் படம் அது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், ஸ்ரீகுமார், சிஜா ஜோஸ், ஜார்ஜ் மரியான், சுரேஷ் சந்திரா, இனியா, கலையரசன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஷாம் அண்ட் பிரவீன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு ஒரு 150th மூவி. மெயினா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல சரத்குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எவனோ வெளிய ஒரு ஆள் வந்து இவருக்கு சவால் விட்டு போறான். நான் யாருன்னு கண்டுபிடிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் கட்ல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் அது பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிற ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்டா இருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு சிபிசிஐ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹெட் அவர் இதுக்கு முன்னாடி. பட் அவரோட இதெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளிய ரிட்டயர்ட் ஆகி வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஒரு வாலண்டரி ரிட்டயர்மென்ட் மாரி குடுத்துட்டு ஸோ குவிட் பண்ணிட்டே வெளியே வந்துட்டாரு. சிபிசிஐடியை விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து அவரு ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருந்த டைம்ல மர்மமான முறையில ஒரு சில கொலைகள் நடந்தது. அந்த கொலையை அவர் திரும்பி ரீகால் பண்றாரு. நமக்கு மறந்து போன விஷயங்கள் அது அது அதை ரீகால் பண்ணி அந்த கொலையை இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல நடக்கிற மாதிரியும், அந்த கொலையை பண்ணவன் யாருன்றது இப்ப அட் பிரசன்ட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு நினைவுகள் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போவோம் அப்படின்றத டாக்டர் சொல்றாங்க. பட் அந்த நினைவுகள் முழுசா மறக்கிறதுக்குள்ள அந்த ஆளை யாருன்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு சில சம்பவங்கள் பண்றாரு. ஃபைனலா இதுல என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் பிளாட் தான் அந்த படத்தோட ஒரு கதை. மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா சரத்குமாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துல பார்க்கும்போது அவரோட லுக்கே ரொம்ப ஒரு ஏஜ் லுக் தான். பட் ஓரளவு கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் மேக்கப் ஓரளவு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணப்பையும் அவருக்கு வந்து ஆல்ரெடி 70+ ஏஜ். பார்க்கும்போதே தெரியுது அந்த ஒரு வயசான ஒரு முதிர்ச்சி. பட் இந்த படத்துலயும் லைக் அவரோட கேரக்டருக்கே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 60+ இயர்ஸ் ஆஃப் ஒரு ரோல் அப்படின்றதுனால ஓரளவு மேட்ச் ஆச்சு. அவரோட லுக் எல்லாமே ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு படத்துல ஓரளவு. அதே மாதிரி வந்து ஸ்ரீகுமார் அவர் தான் இந்த படத்துல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சிஜா ரோஸ் அவங்களும் இதுல வந்து ஒரு முக்கியமான சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு ரோல் தான், சப்போர்ட்டிவ் ரோல் தான். அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஜார்ஜ் மரியான் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் மாதிரி சொல்லலாம். பட் ஆனா முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் வச்சு தான் அந்த கதையை ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவரோட ரோல் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சுரேஷ் சந்திரா அவரும் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். லைக் அவரும் அந்த ஒரு சிபிசிஐடில இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எக்ஸைட்டான ஒரு ரோல் தான். அவரோட கதை ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா வருது. ஸோ அவரும் ரொம்ப நல்லா ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் வராரு. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு அவர். அதே மாதிரி இனியா அவங்களும் இதுல வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் வராங்க. ஒரு நர்ஸ் தான் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ கதைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரே அவங்க தான். அவங்களால தான் அந்த கதை அப்படி ஒரு கேரக்டரா விரிஞ்சு போகுது. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கேரக்டர். அதே மாதிரி கலையரசன் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த வில்லன் ரோல் சூட் ஆகுது. நிறைய நல்ல கமர்ஷியல் படங்களுக்கு அவருக்கு இனிமேல் வில்லன் ரோலுக்கு நிறைய டேரக்டர்ஸ் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா அவருக்கு அந்த வில்லன் ரோல் நல்லா ஆப்டா இருக்கு. நல்லாவும் பண்ணியிருக்காரு அவரு. மெயினா கவாஸ்கர் அவினாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் பார்த்தேன். சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாவே இருந்தது. படம் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்தது. ஏன்னா த்ரில்லர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர ரொம்ப நல்லா நீட்டாவே போட்டுருந்தாரு. அதே மாதிரி விக்ரம் எம்மோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா படம் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர். சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தெரு, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குடோன் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. பிளஸ் ஒரு வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல தான் சரௌண்டிங்ல ஷூட் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா நீட்டாவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைவ் லொகேஷன்ல போய் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஷான் லோகேஷோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் பார்த்தேன். படத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பா நீட்டா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள எடிட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா இந்த படத்துக்கு அதுக்கு மேல ஸ்டஃப் எதுவும் இல்லைன்ற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் எவ்வளவு திருப்தியா உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப நல்ல நீட்டா இதுவா வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. கட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஏன்னா டேரக்டர் ஷாம் அண்ட் பிரவீன் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. இவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பழைய கமர்ஷியல் கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க. மெயினா ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும், அடுத்து யார் இவன் யார் அவன் யாருன்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு லூப் ஹோல்ஸ் எல்லாம் வச்சு வச்சு அந்த ஒரு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன் பிளேல. அது நல்லா இருந்தது. பிளஸ் நமக்கு அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரைட்டிங்ல என்னடா அது ரொம்ப பழைய ஸ்கிரீன் பிளேல நம்ம இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப புதுசா எதுவும் இல்லை இந்த படத்துல. அது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாம கொண்டு போய் கடைசியில அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல என்னடா அது பழைய டைப் ஆஃப் ஒரு படமாயி போச்சு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். பட் ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எந்த இடத்துலயும் நம்ம ரொம்ப போட்டு அறுக்கல. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் நான் பார்த்தேன். ஒரு ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதையா இருந்தாலும், ஒரு பழைய டைப் ஆஃப் ரைட்டிங்கா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. கமர்ஷியலா அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா அந்த படத்துக்கு நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். ஸோ தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் டீசெண்டா உட்காந்து பார்க்கலாம். அண்ட் மெயினா இந்த மாதிரி த்ரில்லர் மூவி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா சரத்குமார் அவரு கெரியர்ல இது வந்து ஒரு ஒரு மைல்கல் படம். ஏன்னா ஒரு 150th மூவி அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஒரு மெயினா ஒரு சின்ன டேரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஸோ இது வந்து எடுக்க சொல்றதே ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு முடிவு தான் அது. பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இந்த படம். கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஏன்னா தியேட்டருக்கு போயிட்டு அப்படிலாம் ஓடிடியில் வந்தாலும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா
10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச். ஸோ தியேட்டர்ல எல்லாரும் போய் பாருங்க. அப்படி பார்க்க முடியாத ஓடிடில வந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.